ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் 38 சைஸு ப்ளவுஸுடைய பட்டி கட்டிங் இப்போது பார்க்க போகிறோம். பட்டி கட்டிங்கில் கீழ்ப்பக்கம் ஃபினிஷிங் லைன் சரிங்களா, ஒரு அரை இன்ச்சோ 3/4 இன்ச்சோ நம்ம தேவையான அளவுக்கு மார்க் பண்ணிடுங்க. ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கு. அப்புறம் பாருங்கள், பட்டியுடைய ஃப்ரண்ட் சைடு அது அளந்து பாருங்கள், 3/4 இன்ச் இருக்குது. அது கூட ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 3/4 மார்க் பண்ணிடுங்க. அந்த அரை இன்ச்சு டிச்சிங்கு போயிடுங்க. அதே 3/4 கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி மார்க் பண்ணுங்க. இது ரெண்டையும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போடுங்க. அப்புறம் பாருங்க, பேக் சைடு அந்த மொத்த அகலத்தையும் கணக்கெடுத்துருங்க. பேக் பீஸில் பாருங்கள், நம்ம பேக் சைடு வெட்டியிருக்கோங்களா, அதில் மொத்த அளவு கணக்கெடுத்துருங்க. 11/4 இன்ச்சு மொத்த அளவு வரும். அதிலிருந்து ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணி 10/4க்கு ஒரு மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் டாட் எவ்வளோ தூரம் வருதுன்னு பாருங்கள். 3/4 இன்ச்சு வருது. அது கூட ஒரு 1/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, அந்த உயரம் 1/4 இன்ச்சு வருது. 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. பாருங்க, 3/4 இன்ச்சு ப்ளஸ்ஸு ஒரு 1/4 இன்ச்சு இஸ் ஈக்குவல் டு 3.5 இன்ச்சு. அந்த அகலம் அந்த நீளம் அங்கே வருது, அதை மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் பாருங்கள், பட்டியுடைய பேக் சைட் அளந்து பாருங்கள், 3 இன்ச்சு வருதுங்க. ப்ளஸ்ஸு 1 இன்ச்சு சேர்த்துணுங்க. 1 இன்ச்சு சேர்த்து 4/4 இன்ச்சு, 4 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். சாரி பாருங்கள், இந்த கிராஸ் கோடை அப்படியே கிராஸ் கோடு போடுங்க. இதோடைய உயரம் 1/4 இன்ச்சு சொல்லியிருக்கேன். 1/4 இன்ச்சு அங்கே மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அகலம் பாருங்கள், பாருங்கள் பட்டியுடைய ஃப்ரண்ட் சைடு அளந்து பாருங்கள், 7/4 இன்ச்சு வரும். அதே 7/4 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிடுங்க. அந்த டாட்ல இருந்து சரிங்களா, அதே மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே அவுட் சைடு கட்டிங் மார்க் இது போட்டுருங்க. இந்த கிராஸ் மார்க்கையும் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக பட்டி கட்டிங் முடிஞ்சிச்சு. இது பாருங்கள், 3 இன்ச்சு கூட இங்கே 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கேன். 4 இன்ச்சு மார்க்கு. சரிங்களா, இந்த பேக் சைடு அளந்து பாருங்கள், 7/4 இன்ச்சு வரும். அதே 7/4 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிடுங்க. இது 3/4 இன்ச் இருக்குது. அது கூட 3.5 இன்ச் இருக்குது. அது கூட ஒரு 1/4 இன்ச் ப்ளஸ் 3/4 அதை மார்க் பண்ணிடுங்க. இப்போ அந்த மார்க் பண்ண இடத்துலையே நம்ம இப்போ கட் பண்ணலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க, பட்டி கட்டிங் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ வச்சு அளந்து பாருங்கள், இது ஒரு 1/4 இன்ச்சு ஜாஸ்தி வரும். அது ஏன்னா அது நம்ம வச்சு தைக்கும்போது அது கரெக்டாகிடும். இது பாருங்கள், அப்படியே 7/4, அதே 7/4 கரெக்டாக இருக்குது. அளவு ரெண்டும் கரெக்டாக இருக்குது. இப்போது பேக் சைடு ஃப்ரண்ட்டு இது 3 பார்ட்டாக போட்டிருக்கீங்க. நம்ம லிங்க்கில் போய் பாருங்கள், பேக்கு சைடு எப்படின்னு, பேக்கு ஃப்ரண்ட்டு கட்டிங் போட்டிருக்க பாருங்கள். இந்த அளவுகள் எல்லாம் நோட் பண்ணிடுங்க. இப்போது கையுடைய லென்த்து 8 இன்ச்சு, இதெல்லாம் நோட் பண்ணிடுங்க.
இப்போ வந்து பாருங்கள், அப்படியே நம்ம சைடு மடிப்பு வர்ற மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. பாருங்க, அந்த மடிச்சு இருக்கிறது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்கேங்க. பாருங்கள், இது வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. துணி இருக்கிற மாதிரி பாருங்கள், மடிப்பு வந்து மேல் சைடும் இந்த நம்ம சைடு வர்ற மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. பாருங்கள், 1 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போது இந்த இதோடைய கை லென்த் எவ்வளோன்னு பாருங்கள். ஹேண்ட் லென்த் வந்து 8 இன்ச்சுங்க. 8 இன்ச்சு கூட ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 8.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் 8 இன்ச் கூட ஒரு அரை இன்ச் சேர்த்து 8.5 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அந்த எண்டு மார்க்கை ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் பாருங்க, இதுக்கு பின்னாடி தான் முக்கியமானது நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த அடிக்கை நீளம் வருது இல்லைங்களா, அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இப்போது எல்லா ஜாக்கெட்டுக்கும் இப்போ பண்ணுற மார்க் வந்து நம்ம கடைசியில் இதை கட் பண்ண மாட்டோம், இதை அழிப்போங்க. இந்த மார்க் வந்து ஒரு மார்க் எல்லா ஜாக்கெட்டுக்கும் இந்த மார்க் பண்ணுங்கள். 4 இன்ச்சு வருதுங்க. சரிங்களா? இந்த அகல சைடில் வந்து 8 இன்ச்சு, லென்த் சைடில் 4 இன்ச்சு. இந்த 4 இன்ச்சும் இந்த 8 இன்ச்சும் இணைக்கிற இடத்துல எங்கே இணைக்கும் புள்ளி வருதோ அங்கே ப்ளஸ் பாயிண்ட் வருது இல்லைங்களா, ரெண்டும் சேர்ந்து கோடு போட்டோன்னா அங்கே ப்ளஸ் பாயிண்ட் வரும். அந்த ப்ளஸ் பாயிண்ட்லேருந்து பாருங்கள், மேலே வந்து நம்ம 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லென்த்துலேருந்து இங்கே எங்கே இணைக்குதோ அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருணும். சரிங்களா? இது எல்லா ஜாக்கெட்டுக்கும். அப்போது நம்ம அடிக்கை நீளம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இது 4 இன்ச்சு உயரம். இது வந்து லென்த் பாருங்கள், இது 4 இன்ச்சும் இது 8 இன்ச்சும். பாருங்கள், மேல் பக்கமும் அதே 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இதை ஸ்ட்ரெயிட் கோட் போட்டுருங்க. இது வந்து நார்மலாக எல்லா ஜாக்கெட்டுக்கும் முதல்ல இதை பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? இந்த மார்க் வந்து நம்ம அடிக்க போகிறோம், இந்த மார்க்கில் கட்டிங் வராது, பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போது நம்ம கை சுற்றளவு சரிங்களா 8 இன்ச்சு, நம்ம ஆம்போல் சுற்றளவு 8 இன்ச் வருது பண்ணுங்க. இப்போ அந்த கிராஸுக்குலேருந்து 8 இன்ச் மார்க் பண்ணுங்க. சரிங்களா? அந்த கிராச்சிலேருந்து 8 இன்ச் மார்க் பண்ணனா அதை ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது 1 இன்ச்சு கம்மியாகுங்க. சரிங்களா? நம்ம 8 இன்ச் மார்க் பண்ணானா பாருங்கள், 8 இன்ச்சு மார்க் பண்ணுறோம், அதை ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது 1 இன்ச்சு கம்மியாகுங்க. நம்மளுக்கு ஃபினிஷிங் இந்த அகலம் வந்து நம்ம 7.5 இன்ச்சு கிடைக்கும். பாருங்கள், அகலத்தில் 8 இன்ச் மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரெயிட் பண்ணோன்னா 1 இன்ச்சு நம்மளுக்கு கம்மியாகும். சரிங்களா? 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. அதுதாங்க அடிக்கை நீளம். இப்போ நம்ம புள்ளி கொடுத்துருக்கோம் பாருங்கள், அங்கேருந்து அடிக்கை நீளம் கணக்கு வரும். இப்போது அதிலிருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இது வந்து நம்ம சீம் அலவன்ஸுங்க. 1.5 இன்ச்சு நம்ம டிச்சிங்க்காக மார்க் பண்ணுறோம். இது 1.5 இன்ச்சு. சரிங்களா? அப்போ பாருங்கள், அப்புறம் பாருங்கள், இந்த 8.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த 8.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிடுங்க. அந்த 8.5ல பாதி சரிங்களா, பாருங்கள் 8.5 இன்ச் மார்க் பண்ணிடுங்க. மேலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். 1.25 இன்ச்சுக்குள்ளே மார்க் பண்ணலாம். பாருங்கள், அந்த மேலே 1.5 இன்ச் மார்க்கில் இருந்தும் இந்த இந்த 8 இன்ச் நம்ம ஆம்போலில் லென்த்தை எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கிராஸ் கோடு போடுங்க. இப்போது அந்த கிராஸ் கோடு போட்ட இடத்துல இருந்து கீழே வந்து எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள், இதை வந்து அப்படியே பாதி பண்ணுங்கள். சரிங்களா?
அப்புறம் பாருங்கள், கரெக்டாக அதுக்கு சென்டராக ஒரு மார்க் போடுங்க. இப்போது அந்த பாதி பண்ண இடத்துல இருந்து இதையும் டிவைட் பண்ணி போடுங்க. ஒரு கோடு போடுங்க. டிவைட் பண்ணி சென்டராக ஒரு கோடு போடுங்க. சரிங்களா? இப்போது டிவைட் பண்ணி சென்டராக கோடு போட்டு பாருங்கள், எப்படி ஷேப் கொண்டு வரேன்னு பாருங்கள். அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே கொண்டு வாங்க. அப்புறம் 1/4 இன்ச்சு அந்த சென்டராக போங்க. மேலே போகும்போது அப்படியே அந்த 1/4 இன்ச்சுக்கு அங்கே அப்படியே இணைச்சிருங்க. அவ்வளோதாங்க. இந்த கீழே அகலம் பாருங்கள், 6 இன்ச்சு கை சுற்றளவு, அது கூட 1.5 இன்ச் ப்ளஸ் பண்ணி 7.5 இன்ச் மார்க் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இது கட்டிங் மார்க்கு, இது டிச்சிங் மார்க்கு. பாருங்கள், இப்போது இந்த ஷேப் எப்படி நம்ம எடுத்துகிட்டு வரோன்னு பாருங்கள். அப்படியே 1/4 இன்ச் உள்ளே போய் அது சென்டராக போயிட்டு மேல் பக்கம் அப்படியே நினச்சி விட்ருங்க. எவ்வளோ ஷேப் கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். ஈஸியாக நம்ம கையிலேயே ஷேப் கொண்டு வந்துடலாம். ஆம்ஹோல் ஸ்கேலெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நீங்கள் ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு பார்த்தாலும் இதே மாதிரி தான் வரும். பாருங்கள், அப்படியே கட்டிங் கொண்டு போயிருங்க. இப்போது மேல் பக்கம் ஒரு சக்கா விட்டுருங்க. சரிங்களா? கீழே நம்ம இங்கே டிச்சிங் மார்க்குக்கும் ஒரு சக்கா வெட்டிடுங்க. அப்புறம் ஆம்ஹோல் சைடு நம்ம ஃப்ரண்ட் பாகத்தில் உடச்சி வெட்டுறோம். கீழே எம்மிங் மடக்கிற சைடும் ஒரு சக்கா வெட்டிடுங்க. இப்போ பாருங்கள், அந்த குடச்சி வெட்டுறது எப்படி மார்க் கொண்டு வரேன்னு பாருங்கள். கீழே பாருங்கள், உங்களுக்கு மார்க் தெரிகிற மாதிரி போடுறேன் பாருங்கள். ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே போய் அப்படியே ஷார்ப்பாக கொண்டு போயிடுங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக ஷேப் கிடைக்கிது பாருங்கள். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே கட் பண்ண போதும். பாருங்கள், எப்படி மீன் போல் ஷேப் வருது பாருங்கள். ஓகே மக்களே, இப்போ பாருங்கள் இப்போ அளந்து பாருங்கள், அளவு கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நம்ம லிங்க்கில் போய் எல்லா அளவுகளும் பாருங்கள். நன்றி.